ஹக்கீஸ் நீங்க போட்டுக்கிட்டு இன்டைரக்டா பேட் ரஜினி காப்னு ஃபேன்ஸ்க்கு சொல்லும்போது எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க. யாரா நீங்க? டேய் நீ ஏன்டா உசுர போம்மா வாங்குற? நீ. அவங்க போடா. அடிச்சு சாப்பிட்டோம்டா. எங்க சப்போர்ட் எவனுக்கும் கிடையாதுடா. விட்றா. அப்படி சொல்றா சச்சின். சொல்றா அதான் இதுக்குதான் சொல்றேன். சப்போர்ட் டேய் புண்ணியரா பண்றேன். சச்சின் வந்து இங்க இப்ப பாரு, நம்ம போட்டு சைடு என்கிட்ட ஒரு வந்து நிமிஷம். சச்சின் நம்ம சைடு மட்டும் எவனுக்காவது சப்போர்ட் பண்றேன்னு க்ளோன் மட்டும் அதெல்லாம் பண்ணிடக்கூடாதா? என்ன எவனுக்குமே சப்போர்ட் நான் பண்ணிடக்கூடாது. சொல்றேன்ல, நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம்டா. ஓ, ஓகே, எப்படி இதுதாங்க இப்போ பார்த்தாலும் தெளிவான ஆக்சுவலி பேச்சு. நீங்க டேய் டேய் ஒரு வேடிக்கை நிமிஷம் ஒரு தான்டா நிமிஷம். பார்க்கணும். ஒரு டேய் ஒரு நான் பாப்கார்ன் ஆல்ரெடி போட்டேன் டைலாக் பாருங்க. நான் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். டேய் இல்ல அந்த இல்ல இங்க பாரு. சகல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பால படத்துக்கிட்டு, நம்ம அந்த ரியாக்ஷன் தான் கொடுக்கணும் இதுல. டேய் இல்லடா மோனிஸ். மோனிஸ் இல்ல. அக்டோபர் 10th வந்து கோட் படத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல நான் 15 டிக்கெட் ஸ்பான்சர் நீங்க பண்றேன்டா. போங்க. அக்டோபர் 10th. டேய் கொஞ்சமாச்சு டேய் லாஜிக்கா பேசுறீங்களாடா? ரெண்டு பெரிய படம் வந்து டேய், கோட் ஏன்டா அதுல இப்படிலாம் ஓடுமாடா? பேசிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்கடா. ரொம்ப கண்டென்ட் குடுக்குறீங்கடா டேய். ரஜினி ஃபேன்ஸோட மோசமா பேசுறீங்கடா. டேய் இல்ல இல்ல எது இல்ல ரெண்டு சாம் பெரிய ப்ரோ, படம்? அதுக்கு ரெண்டு பெரிய படம் அதுக்கு எது? நான் வந்து ரஜினி 25 ஃபேன்ஸ் டிக்கெட் எல்லாம் கம்பேர் ஸ்பான்சர் பண்றேன் அதே தியேட்டர்ல. அதே தியேட்டர்ல 25 இருடா ஸ்பான்சர் இருடா பண்றேன். பாட்டா. சாம் எதுடா ப்ளூட் ரெண்டு பெரிய இருக்கு படம்? ப்ளூடிக் இருக்கு சொல்லி எதுவும் சொல்லாத, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா சாம். பெரிய படம் இருக்கா, 2 படம் இருக்கு, என்னப்பா இது? நீங்க ஏன் சாம் ப்ரோ இப்படி? நம்ம நீங்க படம் ஏன் சாம் மட்டும்தாங்க ப்ரோ ஏங்க, மென்டலா நம்ம டேய் படம் மட்டும்தாங்க பெரிய கொஞ்சமாச்சு படம். லாஜிக்கா பேசுறா டேய். அப்பா சரி, அது என்ன கங்குவா சின்ன அதுவும் படமா? உனக்கு பட்ஜெட் வந்து 10 கோடி போட்டு எடுத்துக்கிறாங்களா? டேய் பட்ஜெட் வச்சிருக்கவங்களா பெரிய ஆள் கிடையாதுடா. கங்குவா பெரிய படமா? யாரு கங்குவா பெரிய கிரிக்கெட் படமா? விளையாடும் போது ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிக்கணும்? ஹோப் போத் டீம் லூஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல. லூஸ். அந்த நேத்து நான் மாதிரி அந்த டெம்ப்ளேட் எடுத்து அந்த வச்சேன்டா. மாதிரி டேய் அவங்க ரெண்டு சாம் ப்ரோ, பேரும் நீங்க அடிச்சுட்டாங்க. கங்குவா எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தோராயமா சொல்லுங்க. ஒரு 100 கோடி 300 இருக்குமா? 300 இருக்கும். 300 300ஆ? அதுல 300 சூர்யா சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 120 to 150 தாண்டி இருக்காது அந்த ஆக்டர் சூர்யா பட்ஜெட். சம்பளமே 30 கோடி தான். 100 பட்ஜெட் வச்சாடா அந்த மாதிரி காட்ட முடியும். சூர்யாவுக்கு சம்பளமே கிடையாது அந்த என்னையா படத்துக்கு. காட்டுனா? இல்ல முடிச்சு விட்டீங்க போங்க. 80,000 சாம் ப்ரோ 300 தான் இருக்கு. இங்க பாருங்க சாம் ப்ரோ, நீங்க வந்து பெரிய படம்லாம் சொல்றீங்க. நான் சொல்றேன் இந்த பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ணா சூர்யா 5 படம் நடிக்கிறா. அவன் போஸ்டர்ல பாத்தீங்களா சூப்பர் காப்பான், கடைசியா ஹக்கீஸ் போட்டுக்கிட்டு பேட் காப்னு சொன்னபோது மூவி ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப சூப்பர் காப்னு வரான், அதே ரெண்டு பேரை ரிசல்ட் பத்தியும் தான். பேசுறாங்களே, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நான் தான். அவனை பத்தி நம்ம பேசிட்டு போறோம். ஆனா டுவர்ட்ஸ் ரிலீஸ் நம்ம வந்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்தாலே அவங்க நடத்த வேண்டியது அவங்களே நடத்திக்குவாங்க. நீங்க உள்ள மட்டும் போகாம வந்தீங்கன்னா இல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி இங்க பாரு கவினே, ஆல்ரெடி வந்து நம்ம வேட்டையனுக்கு சொம்படிக்க நம்ம இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க அடிச்சுக்குவாங்க. நம்மளாம் அமைதியா இருந்தாலே போதும். யூனிக்கான விஷயம் என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் எந்த சைடு இருக்கிறாங்கன்றதுலதான் மேட்டர். செம்ம ஃபன் இருக்கும். அவங்கள தாண்டா இன்னொரு குரூப். சச்சினே அவங்கள தாண்டா இன்னொரு குரூப் சொன்னேன். அவங்க வேட்டையனுக்கு தான் இல்லடா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. மாநாடு வருது, அது இருக்கு. ஆமாண்டா, இந்த கிளவுனிசத்துக்குள்ளலாம் நீங்க போயிடாதீங்க. நம்ம போகவே வேணாம். இந்த யாரும் எதையும் விலைக்கு வாங்காம இருந்தா போதும். அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்குவாங்க, பார்த்து சிரிச்சுட்டு மீமெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அமைதியா இருக்கு. கிடையாதா? சிறுத்தை சிவா யாரு கிடையாது. நீ இங்க வந்து இந்த 26லயே தனித்துதான் போட்டிடுறோம் நாங்க. இப்ப மட்டும் எவனுக்கு ஆதரவு கொடுத்துருவோமா? ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் கிடையாதுடா. வேற யாருக்கும் சப்போர்ட் கேட்டா கூட பரவாயில்லடா. எப்படா சிறுத்தை சிவாக்கு வந்து எங்க கிட்ட சப்போர்ட் கேக்குற? நீ கேட்கவே இல்லையே. பெரிய தொப்பர் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன பேசுற? போடா டி கர்ணா, நீங்க என்ன கலகலப்புல வர அமிதாப் மாதிரி டெய்லியும் ஒரு போட்டோ, இன்னைக்கு ரஜினி போட்டோ இல்ல, இன்னைக்கு அப்டேட் வந்துச்சுல, அதான் சினிமா ஃபேன்னா இன்னைக்கு கோட் டிபி மட்டும் வச்சிராதடா டேய். அவன் வந்து தன்னை ஒரு சினிமா புலித்தியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஒரே நிமிஷம் இருங்கடா. கார்த்தியோட படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதாண்டா. இது என்னடா கூத்து? ஒண்ணும் புரியல எனக்கு. பெரிய படம் இல்லடா, இப்ப போட்டிருக்காங்க. என்ன படம் போட்டிருக்காங்க பாரு. தேர்ஸ் a large possibility. சூர்யா வந்து இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அந்த தம்பி இது ஒரே நிமிஷம். there is a large possibility of film release jumping to October 10th. என்ன பேனரா? 2D பேனர். அவன் 2D ஸ்டுடியோ கிரீன் சூர்யா தானே. செப்டம்பர் 27 வரும்பா சச்சின். வந்தா தான் வரும். கேன் அஃபோர்ட். ஓகே வேற பேனர். இப்ப புரியுது என்ன எழுதிருக்கான்னு. கங்குவாவை இடம் மாத்தி விட்டு 27ஆம் தேதி கங்குவா ஜம்பின் பண்ணி மெய்யலகனை தூக்கி அக்டோபர் 10 போட்டுருவாங்க. கம்பின் பண்றாங்களா? சாப் பண்ணிரலாம். சப்பாக்கு. ஓ அப்படியா? இல்ல அது அதை விட பெரிய அசிங்கம் இல்ல. ரீபவுண்ட் பண்ண முடியாதுப்பா சச்சின், அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க.
பிசினஸ் வைஸ் அவன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருப்பான்டா. ப்ரீ பண்ணலாம் பண்ணா அவனுக்கு பெரிய இதாகும். எப்படி ஆனா என்ன, எவன் நாசமா போனா போஸ்ட்போன் கூட பண்ணிக்கலாம், ப்ரீபோன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சச்சின் இன்னொரு விஷயம் இரு ப்ரோ, கார்த்தி ப்ரோ, ப்ரீபான் பண்றதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அடுத்த மாசம் இந்த வருஷத்தோட பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ப்ரீபான் பண்ணா பெரிய பிரச்சனை. போனா தேவாரா கூட கிளாஸ், இங்கிட்டு போனா சீவடு, தேவாரா கூட அடி செம்மையா அடி வாங்குவோம் சச்சி, அதெல்லாம் பண்ண மாட்டான். தூக்கே தைரியம ஜாக்கிரதா. போஸ்ட்பான் பண்ண முடியாது, இத கேளு. போஸ்ட்பான் பண்ணா அங்க இது வரும், ரோடு வராது, அமரே வரும். ரோடு வந்துரும். நீ ரோடு வந்துட்டு நீ 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் ரோடு தான், 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் ரோடு தான், எப்ப ரிலீஸ் பண்ணால் ரோடு தான். அந்த ரோட்ட சொல்லடா, நண்பர் ரோடு. ஆனாகாது சாமி, ஒர்க் ஆகாது, சும்மா பொம்மை. இப்ப போஸ்ட்பான் பண்ணா ரோடு வரும், ப்ரீபான் பண்ணா தேவாரா வரும். இல்ல அவங்களுக்கு தான் பெஸ்ட் சச்சின். மாதிரி அப்படியே உள்ளே இப்படி போண்டிதான், அப்படியே இல்ல சச்சின் வேட்டையும் கூட மேபி எனக்கு தோணுது. ஐ திங்க் செலக்ஷன் பின்னே வருது கூட வருமானம் அடிச்சு விட்டானா என்னடா பண்ணுவீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சது. ரெண்டு பேரும் வந்தா ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் கிடையாது, அவ்வளவுதான். என்னமோ பண்ணி இங்க பாரு சச்சின், ஐ ஜஸ்ட் ஹோப் போத் தி டீம் வில் லூஸ். டேய் நம்ம வேண்டி இப்போ 35 நாள் கழிச்சு கோட் நல்லா ஓடிட்டு இருக்கணும், எல்லாரும் போய் கோட் டிக்கெட் கேட்கணும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. அது ரியாலிட்டில பாசிபிள் இல்ல ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி இருந்தா அதை வாங்குறதுலாம் இருக்கும். இப்பெல்லாம் 1 மந்த் ஓடி இததான் சொன்னேன், நான் கடிக்கிறாங்கண்ணா. கோட் டிக்கெட் போயிட்டு டிக்கெட் வேணும்னு கேட்டா என்ன டிக்கெட் மேக்ஸிமம் 3 வீக்ஸ் தான்ப்பா. 3 வீக்ஸே பெரிய விஷயம் தான். ஒரு ஜேர்தண்டா டபுள் எக்ஸ் ஜப்பான் கிளாஸ் மாதிரி முடிஞ்சிடணும் ப்ரோ. எந்த படம் ஜப்பான் ஆகுதோ, எந்த படம் ஜேர்தண்டா டபுள் எக்ஸ் ஆகுதோ ஆயிட்டு போகுது நமக்கு. ஆனா சச்சின் எனக்கு என்னமா ஆசை, போக்கிரி ஆள் வர மாதிரி முடியும்டா. எவன் கீழே போனாலும் வச்சு மிதி மிதின்னு மிதிக்கலாம்ல. ஓடிட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப வாய்ப்பு பேசுவானுங்க. இப்ப தங்குவா ஓடிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம அர்ச்சனா ட்வீட் பார்த்தேன், இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, இதெல்லாம் செம. எல்லாரும் எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்க போல. ஆக்சுவலி போன்ல அதெல்லாம் ஃபீட்பேக் எடுத்து அவங்க ட்வீட்டே போடுறாங்கல்ல, அது பெரிய விஷயம்ப்பா. இது வேட்டைன் ஒரு ப்ரொடியூசர் இப்படி பண்ண மாட்டாங்க. ஏண்டா வேட்டைன் தானா? ஆமா கூத்து பண்றாங்க போ. இதெல்லாம் இன்னொன்னு வேட்டையனோட ஸ்டார் காஸ்ட் வேட்டையன் வந்து மல்டி ஸ்டார், ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கான். இல்ல அந்த நேம் வந்து ஹிந்தில அப்படி ஒரு வார்த்தை இருக்கானே, அப்படி ஒன்னு அப்படிதான் வச்சுக்கிறாங்க போல. வேட்டையன் தான் வச்சுக்கிறாங்க போல, எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே டைட்டில் தான் போல. சுரேந்திரா இன்னொன்னு வந்து ஓப்பனிங் ஒரே நிமிஷம்டா ஸ்பாட்டன். இந்த கோமாளிங்க தனித்தனி டேட்ல வந்தாலும் நம்பர் 1 டே 1 ஓப்பனா நம்ம. அதுதான் சொல்றேன், இப்ப வந்து 100 தாண்டாதுன்றேன். எது 100 தாண்டாது? வேட்டையன் ப்ரோ அவங்க இது வரைக்கும் 100 பண்ணதே இல்ல ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன், அவனுங்க அதான் டார்கெட் வச்சிருந்தானுங்க. வேட்டையன் படம் வந்துட்டு ஒரு 40 ஓபன் பண்ணும், கங்குவா ஒரு 30 ஓபன் பண்ணும். ரெண்டு பேரும் குமுலேட்டிவா ஒரு 70 ஓபன் பண்ணனே நம்புறீங்களா? 40 டேய் சச்சின், நம்மளே 40 தான்டா ஓபன் பண்ணுவோம். என்ன பேசுறீங்க? வேர்ல்ட் வைட பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. வேர்ல்ட் வைட சொல்றேன்ப்பா. வேர்ல்ட் வைட்னா கொஞ்சம் எச்சாதான் ப்ரோ, அதுவே அதிகம் தான் ப்ரோ. கங்குவா வந்து அவ்வளவு எச்சாலாம் போவாது, 20 போகும். டேய் ஏன்டா இப்போ வேட்டையன் கங்குக்கா இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க? விடுங்கடா ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போட்டானுங்க. மேல ஃபன்னு மாத்திட்டேன் ப்ரோ. ஆனா போஸ்ட்பேன் பண்ணிடுவாங்களோ ஒருவேளை கங்குவா? ஏன்னா மெய்யழகன் வந்து ஐயோ மோனிஸ் என்னாச்சு? அவங்க பேசல, நம்ம படத்தை பத்தி பேசுறோம். ஆச்சு சினிமா பத்தி பேசுறோம். அவரு ரஜினி ஃபேன்ன்றதுனால நான் டேட்டை மாத்துறேன்னு கூட சொல்லுவாரு ப்ரோ. இல்லடா அதை விட பாருங்க, சொந்த பணம் போட்டிருந்தா கண்டிப்பா போஸ்ட்பான் பண்ணிடுவான். வேற எங்கேயாவது இருந்து உருவி போட்டிருந்தா ரிலீஸ் பண்ணிடுவான். ஆஞ்சநேயர் கூட 108 தடவை சுத்துறான்ல, அந்த கோமாளியை கூப்பிடுங்கடா பேசணும். ரஜினி சார் அவங்க அப்பா அம்மா பர்த்டே கூட கோயிலுக்கு போக மாட்டாரு. ஆமா ரஜினி சார் யாருப்பா ப்ரோ? அது நீங்களே செஞ்ச உருட்டு ப்ரோ. கிளாஷ்காக வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லியோ ரிலீஸ் டைம்ல யாரோ வந்து ஹிந்தி பெல்ட்ல மட்டும் கங்குவா 350-400 கோடி பண்ணணும்னு பேசினவன்.
எது 350? ப்ரோ தனஞ்சயா ஹிந்தி யாரு பெல்ட்ல புள்ளனா? 3 கோடி கூட பண்ணாது பாருங்களேன். 3 கோடி கூட பண்ணாது. எப்பா அந்த ஸ்டூடியோ கிரீன் தியேட்டர்ல ஒருத்தர் இருப்பானே அவனை கூட்டுவாங்க. இருங்க, ப்ரோ நீங்க எல்லாம் ஈட்டி கிளாஷ்க்கு ஒரே ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கிளாஷ்க்கு என்ஜாய் அஞ்சலி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்னாங்க. நான் இப்பவே வந்து டிஎல்ல என்டர்டைன்மெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ட்வீட், ஜெயிக்கிறோமா தோக்குறோமா சண்டை செய்யறோம், யாரோட டைலாக்டா இது அப்படி சண்டை செய்ய போறீங்க? சண்டைதான். அதான் ப்ரீபான் போஸ்ட்பான் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஒருத்தன் எனக்கு அந்த 6 அக்டோபர் மணிக்கு 10 மேல கிளாஷ். கண்ணு தெரியாது, இன்னொருத்தவங்க எனக்கு அவ்வளவுதான் எப்பயுமே அவ்வளவுதான் கண்ணு தெரியாது. தெரிஞ்சு இல்ல இல்ல ஒரு ஏய் 2 அந்த நாளைக்கு பண்ற சாம்பு கண்டென்ட் இருக்கு. அந்த ஹரி வீட்ல சோசியலிஸ்ட் வந்து அவன் போட்டுட்டானா? அவன் போட்டிருக்கானா? ஆமா அவன் என்ன ஐடி போட்டிருக்கான்? பேர்லாம் சொல்லணும். அவன் யாரையாவது அடிச்சா போலீஸ் வரும், போலீஸே அடிச்சா யாரும் அத எனக்கு சீரியஸா காமெடி பாரு பண்றாங்க. டேய், அதை எவனா கோட் பண்ணி டிஎன் போலீஸ் அபிஷியல் டேக் பண்ணுங்கடா தயவு செஞ்சு. பண்ணுவோமா எல்லாருமே? ப்ரோ இல்ல இல்ல கொத்தா ப்ரோ பண்ணுவோமா? இங்க டேக் கொத்தா பண்ணுங்க பண்ணுவோமா? மோனிஷே அதை கோட் பண்ணி 4 இல்ல அதை கோட் பண்ணி 4 ரஜினி டேய், ஃபேன்ஸ் அட்டாக் அவனை பண்ணுங்கடா. இருக்கிற டேக். ஆமா, அவங்களால ஒண்ணு புடுங்க முடியாதுடா. டேய், நீ இல்ல டிஎன் இல்ல போலீஸ் டேக் ப்ரோ பண்ணு. அப்படி டேக் அவன் பண்ண சொல்றதே இல்லங்க, டேக் ரஜினியே பண்ணி தான் ப்ரோ. பாருங்க தானா. நீங்க டேக் பண்ணாலும் தானா இல்ல சேர்ந்து இந்த போட்டுக்கலாம். ரஜினி அவன் தெரியுமா? ஜெயிக்கிறோமோ சொல்றதே தோக்குறோமோ சண்டை சூப்பர் செய்யறோம், இது என்ன ஏய் டைலாக்? கவினு, எனக்கு அது மட்டும் யாராவது யாருக்காவது சொல்லுங்க. போஸ்ட் ப்ரோ. கொடுத்துட்டு கீழே அவன் கிங் ஆஃப் சொல்றதே தமிழ் ரிக்வெஸ்ட் சூப்பர் அக்செப்ட் கோப்பை பண்றேன். தான். கவின் இருக்கியா? எங்க டேய், போயிட்டாங்க? போலீஸ் டிஎன் போலீஸ் டேக் பண்ணுங்கடா, ஜாலியா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நிறைய புடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ள. ப்ரோ அவர் சொல்றது வேட்டையன் போலீஸ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அதத்தாயா அவங்க சொல்றாங்க, இதுல சந்தேகம் வர இருக்கா? அது எனக்கு தெரியுது, நம்ம மாத்தி விடுவோன்றேன். ப்ரோ உங்க பண்ணலாம், யாருக்குமே புரியல. டெலிட் பண்ணிடலாம் ஜெயிலரை உடனே. தான் அப்படி சொல்றாரு. ஜெயிலரை தான் அந்த ப்ரோ போலீஸ் அப்படி குழந்தைங்களால யாரும் சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இருக்கிறது 4 கேஸ் குழந்தைங்க. கிடையாது, மன்னிச்சு விட்டுருவாங்க. ஓ ஆனா நான் வன்மையா கண்டிக்கிறேன், நீங்க ஸ்கூல் பசங்க டேஸ்ட்டை வந்து அவ்வளவு கேவலமா பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் வந்து கூலிகள், ஸ்கூல் பசங்க கிடையாது. கூலிகளா? நல்லா பேசுற. ஆமா, காசு வாங்கி ட்ரீட் போடுறோம்னா கூலி தானே, அப்படி இல்லையா? இந்த பரணி எஸ்எம்னு இருப்பாள், அந்த பேர் என்னது? ஏய் நீ என்ன ஸ்கூல் பசங்க எல்லாம் இவனுக்கு ஃபேனா இருப்பாங்க நினைக்கிறா வச்சுன்னு? ஸ்கூல் பசங்க டேஸ்ட் அவ்வளவு யாருக்கு இல்ல கேவலமா ஃபேனா அதான் இருந்துச்சு. ஒரு நாள் அருவா உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டானே. யாருக்கு? சூர்யாவுக்கா? ஆமா சூர்யாவுக்கு ஃபேனே கிடையாது. இதுல ஸ்கூல் பசங்க ஃபேனா இருக்க அளவுக்கு நீ வேற போடாடே. அதான் இங்க இல்லையே, யாரோ சொன்னாங்க சின்ன பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு சொல்றேன். ஓடு. இவன் சலூன் கடை சண்முகம் இறங்கிட்டான். 1 மேன் வர்சஸ் மல்டி ஸ்டார் அடி. இதெல்லாம் பார்க்கணும்னு தானே இந்த சுதாகர் மாதிரி நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சே, ஐயோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ கங்குவாலதான் பாபி இல்ல இல்ல பாபி எப்படி தியோல் எப்படி தான் வந்து ஹீரோ. அவர் மல்டி ஸ்டார் இல்லன்ற? அங்க பாபி டியோல் இருக்காரு, கார்த்தி இருக்காரு, இவ்வளவு பேர் தெரியலையே. இருக்காங்க. நான் அது நமக்கு என்ன, நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஓ தானே பட்டாணி பட்டாணி பாபி விட்டுட்டீங்க தேவல்லாம் ப்ரோ. அவ்வளவு பெரிய ஹீரோ இல்ல ப்ரோ. யாரை அங்க கடிச்சுக்கிட்டாலும் அவர்லாம் அங்க சிரிச்சுட்டு ஃபீல்ட் ஜாலியா அவுட் ஹீரோ. இருப்போம். ப்ரோ பாபி தேவல்லாம் அவ்வளவு பெரிய ஹீரோலாம் இல்ல ப்ரோ. அவர் வந்து எங்கிட்ட ஷாம் மாதிரி தான். சூர்யாவை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஹீரோ தான், ஓகேவா? அப்படி வேணா அப்படி சொல்லிக்கலாம். சொல்லுவேன். உச்சக்கட்ட ஆஃப்டர் அனிமல் வன்மம். கொஞ்சம் பெரிய ஆள் தான்டா அவரு, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்களா? இவங்க ஒரே நிமிஷம். பாபி டிஎல் வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் இதுல அனிமேல வந்தாருன்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாருன்ட்டா நீங்க வந்து அவனுக்கு இதாகி தெரியுங்க. இல்ல உங்களுக்கு எல்லாம் அந்த வில்லு படத்தோட தெரியுமா? ஹிந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாபிடியோட படம் தான், அவ்வளவு ஃபேமஸ் படம் பண்ணிருக்கான். அதெல்லாம் ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, சூர்யாவோட மூணு பெரிய ஸ்டார் இருக்காங்க ப்ரோ அந்த படத்துல. பாபி தியோலு, தீஷா பட்டானி, கார்த்தி. சூர்யாவோட பெரிய ஸ்டார் 3 பேர் இருக்காங்க அதுல. கவின் இருக்கியாடா? கவின் எங்க போயிட்டான்? கவின் இப்பதானே 10 நிமிஷம் பாத்துக்க சொல்லிட்டு இருக்கான். டேய் கீழ ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க, அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்றா ஸ்பாட் கோஸ்ட். இரு நான் ஸ்பாட்னுக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், என்னால அக்செப்ட் பண்ண முடியல. இந்த கங்குவா போஸ்டர்லாம் பார்த்தா சூர்யா கெத்தா இருக்காரு. ஆனா அவர் நடிக்கிறத பார்த்தா ஏதோ ஸ்கூல் டிராமா மாதிரி இருக்கு. மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன்டா, அப்படிதான்டா இருக்கும் இந்த கிளாஸ். ரச்சினி ஆரம்ப ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா புதிய தலைமுறை வீடியோவா இருக்கு, ஒண்ணுதான் ஏதாவது ஷேர் பண்றா. நான் கூட ஒண்ணுதான் ஷேர் பண்றேன்னு நினைச்சேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா கண்ணு பண்றது? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. என்னடா அதனால மொத பையன் விவேகம் படத்துல அஜித் மாதிரி கடைசியா சட்டை கழட்டி போட்டு அப்படிதான் இருக்கான் அவனும். பின்னாடி மட்டும் திரும்பி நின்னா கரெக்டா.
சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்ட்டு நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இருங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து இங்க பாரு, நான் மறுபடியும் வன்மையா கண்டிக்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ் ஸ்கூல் ஃபேன்ஸ் சொல்லி இன்சல்ட் பண்ணாங்க ஸ்கூல் ஃபேன்ஸ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. டேய் சொன்னதே நீதான்டா. நான் என்ன சொல்றேன்னு கேக்குறியா? சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்ட்டு இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. அவங்கதான் முன்னாடியே குழந்தைகளை வச்சு இப்படி பண்றாங்க. ஸ்பாட்டன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியுதா பாருங்க. தமிழ்நாடு தியேட்டர் என்ன ஒரு 600 400 பிரியுமா? 600 வேட்டு எனக்கு 400 கங்குவாக்கு நமக்கு வந்து யாருக்கு பண்ண போறானுங்க? ரெட்ஜெயின் வேட்டு எனக்கு தான் பண்றானுங்க. வந்து அப்ப கன்ஃபார்ம் 600 தேட்டர் கன்ஃபார்ம் போயிடும் ப்ரோ. நீங்க பேசவே வேணாம், அது போஸ்ட் பண்ண ஆயிடும் பாருங்க. போஸ்ட்பாண்ட் ஆகலனா தவளை வருவல் தான். போஸ்ட்பாண்ட் பண்ணாலும் உனக்கு அடிதான், போஸ்ட்பாண்ட் பண்ணாலும் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா வாயாடா பேசுனீங்க அப்படின்னு. அதுக்குதான் இப்பவே மெய் அழகனை அந்த இடத்துக்கு கொண்டு வர பாக்குறாங்க. அதெல்லாம் பிளான் தான் வந்து. மெய்யழகன் பொய்யழகன் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. தவளை தான் வரணும். நடக்கிற மெய்யனை லேப்ராட் ஆக்கி உள்ள விட்டு கார்த்திய இது பண்ணி இவன் தப்பிச்சு ஓடலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். காவு கொடுக்குறாங்களா பாவண்டாடி. ஆனா மினிமம் கேரண்டி இந்த சிச்சுவேஷன் பாரு. மெய்யழகன் வந்து தம்பி வந்து நிறைய இட்டு கொடுத்துட்டான். இல்ல தம்பி வந்து நிறைய இட்டு கொடுத்துட்டான், கவலை இல்ல. இவன் இட்டுக்காக ட்ரை பண்ணிருக்கான். ஜாவா பண்ணி வடச்சனையில அண்ணா உன்னை விட்டா என்ன குத்திடுவேன்ற மாதிரி என் தம்பிய குத்திடுவேன். குத்திட்டு அண்ணா தம்பி இந்த சினாரியோ பாடுறா. இப்போ உனக்கு வந்து இது போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. கீழே ஃபுல்லா பாத்துட்டு பேசுங்க யார் இருக்கான்னு. எவன் தான் என்ன நமக்கு யாரு இந்த அவங்க பாரு, அவங்க இப்ப வர்றதுதான் நல்லது. எப்படியும் ஃபிளாப் ஆக போகுது. இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப ஃபிளாப் ஆச்சுன்னா இருங்க ப்ரோ, இப்ப ஃபிளாப் ஆச்சுன்னா கிளாஸ்னால ஃபிளாப் ஆச்சுன்னா சொல்லலாம். போஸ்ட்பான் பண்ணி தனியா வந்து ஃபிளாப் ஆச்சுன்னா முரட்ட சீமா இருக்கும். ஃபிளாப் ஆகுறது உண்மைதான். பட் மை கெஸ் கிளாஸ் சான்சஸ் ரொம்ப கம்மியா. இது வெறும் வந்துட்டு ஹைப்புக்காண்டி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி ரெண்டு டீமும் மியூச்சுவலா அக்ரி பண்ணி தள்ளி போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பசங்க முதல்ல சண்டை செய்யணும்னு ட்வீட் போட்டா வீரவசனம் எல்லாம் பேசிக்கிறானுங்க. பாவண்டா அவனுங்க. சச்சின் ரெண்டு பேருமே தள்ளி போட்டா ஒரே ஆசை என்ன தெரியுமா? இல்ல ஸ்பாட்டா, எனக்கு வந்து வேட்டையன் மட்டும் தள்ளி போகணும்டா. வேட்டையன் தள்ளி போட்டோம் வக்காளி அப்ப இருக்குடா. என்னடா குள்ளனுக்கு எல்லாம் பயந்து ஓடிட்டீங்கன்னு அடிக்கிறான் தானே போட்டு அடிக்கிற அட்டியில காமெடியில சொல்லுவாங்கல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான். அந்த மாதிரிதான் ஆக்சுவலி வேட்டையன் போவாது பிஆர். ஏன்னா அவன் வந்து பெரிய சிக்கல்ல இருக்கான். லைக்காவே பெரிய இல்ல ஓகேதான். லைக்கா இல்ல அவங்க வந்து பினான்சியல் கிரைசிஸ்ல தான் இதை அனௌன்ஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான். ஆனா நம்ம சிவாஜி படத்துல வர விவேக் மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 5 என்டர்டைன்மெண்ட் இருக்காதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு ஈக்குவலா என்டர்டைன்மெண்ட் மாத்தி இருக்கு. ஆக்சுவலி ப்ரீபோன் பண்ண முடியாதா? பண்ண முடியாதுங்க. தேவாரா வருது. ஒரே போடா போட்டுருவாங்க. இல்ல தேவாரா என்ன ரிலீஸ் டேட்? 27 செப்டம்பர் 27. ஆமா, அதுவும் அந்த ஆந்திரா ஸ்டேட்ஸ் நம்பி தான் ரிலீஸே பண்றான். 1 வீக் பிஃபோராவது ரிலீஸ் பண்ணிட்டோம். அக்டோபர் 3. ஐயோ அப்ப அது டேட்டே கிடையாது. முன்னாடி முடியாது. நம்ம இங்க பாருங்க, உங்களுக்கு தேவாராவுக்கு முன்னாடி வர முடியாது. நம்ம படம் ஓடிட்டு இருக்கோம். கிட்ட கூட அவனால நெருங்க முடியாது. தேவாராக்கு அப்புறம் தேவாரா ஓடிட்டு இருக்கோம். இல்ல அவன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தூக்கிட்டு ஓடிடுவான். இல்லங்க, நான் லைக்கா மேலதான் மிஸ்டேக் சொல்வேன். இவங்க எப்போ சொன்னாங்க அக்டோபர் 10 ரிலீஸ் டேட்? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. அக்டோபர் ரிலீஸ்னு சொன்னாங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் லுக் கூடக்கே அக்டோபர்னு தான் போட்டானே சொல்றேன். இப்ப கோட் வந்து நான் அக்டோபர் 10 நான் சொல்றேன். நீங்க எல்லாம் கிளம்புங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் அந்த டேட் எடுத்துக்கிறேன். அப்ப அப்படின்னா நீ என்ன? அதெல்லாம் இல்ல, எப்பயுமே கேம் வந்து கேம் தான். ஒருவேளை கங்குவா பொங்கலுக்கு போயிருமாடா? பொங்கலுக்கு தான் ஜிபியு இருக்கானே. அதெல்லாம் தெலுங்கு சினிமாலாம் வரிசை கட்டி நிக்கும்.
நம்ம நண்பர் இருக்காரு. இங்க பாருடா, எப்பயுமே தெலுங்கு சினிமாக்கு சங்கராந்தி, தசரா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான டேட். அவங்க விட்டே கொடுக்காம. ஆனா இந்த தசரா ஏன் bro? இது இந்த தசரா கிறிஸ்டிவ் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதான் சொல்றேன், பாலையா பேசாம மூவி ஏதாவது வருங்க. கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு ஒரே நிமிஷம் கிறிஸ்மஸுக்கு சச்சின் இறக்கி கிறிஸ்டிவ் ஃப்ரீயா விட்டுருங்க. இருக்கா? கங்குவாவை வந்துட்டு சாண்டா கிளாஸ் சிவா மேரி கிறிஸ்மஸ் போட்டு டான்ஸ் ஆட விட்டுருங்க. கிறிஸ்டிவ் அந்த ஃப்ரீயா டைம்ல தான் புஷ்பா இருக்கு இருக்கும். bro. கிறிஸ்டிவ் ஃப்ரீயா தான் இருக்கும். டிசம்பர்ல புஷ்பாலாம் இல்ல, புஷ்பா இந்த வருஷம் கிடையாது. அப்பா கேம் சேஞ்சரும் புஷ்பாவும் இருக்குது டிசம்பர்ல. இல்ல புஷ்பா இந்த வருஷம் ஏய், கிடையாது. ஆனா கிறிஸ்டிவ்க்கு ஏதாவது இங்கிலீஷ் படம் இறக்குவாங்க இல்ல? கிறிஸ்டிவ்க்கு இங்கிலீஷ் படம் வரும் ஏதாவது. ப்ரோ இவங்கட கன்னட படமே வருது இல்ல அக்டோபர் 10க்கு. அவன் அர்ஜுன் என்னது? அர்ஜுன் சொந்தக்கார பையன் படம். அந்த பேனடியா படம் ஒண்ணு. இது மிஷின் பாருங்க, நேத்து மார்க் நேத்து நான் இத சொன்னேன், இன்னைக்கு ஏதாவது சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, திடீர்னு வந்து விடாமுயற்சியும் 10ஆம் தேதினு அனௌன்ஸ் பண்ணி எப்படா லைக்கா 2 படம் ஒரே கம்பெனி. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, 30ஆம் தேதி அமரன் கூட கிளாஸ் பண்ணணும். 2 பேரும் முட்டிக்கிட்டு எல்லாரும் நம்ம கிளம்புற நேரம் பார்த்து எல்லாரும் அடிச்சுட்டு சாவணும். அது கூட பரவாயில்ல. இல்ல ஞானவேல் சொன்னாரு, இந்தியா என்ன கங்கோ 1க்கு போட்டிக்கு வருவீங்க. கங்கோ ஒரே ஒரு